ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அருமையான தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தக்காளிலாம் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சீசன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, நிறையவும் கிடைக்குது. இப்போ நம்ம வாங்கிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ பாருங்க, அந்த சென்டரில் இருக்க காம்பு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் எல்லா தக்காளிலுமே. பாருங்க, அப்போ இந்த தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு புளி நம்ம கையில் 2 உருண்டை அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா பொடி நம்ம அரைக்கணும். அதுக்கு வெந்தயமும் கடுகும் எடுத்து வச்சிருக்கோம். இந்த வெந்தயமும் கடுகும் நம்ம லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம். வரமிளகா, நல்லெண்ணெய் இதெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளிலாம் நம்ம கட் பண்ணணும். நம்ம ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நம்ம இதை கட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் தான் இதை வேக வைக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு தக்காளி ஊறுகாய் அப்படின்னு வேற ஒரு டைப்பில் போட்டிருக்கோம். இப்போ இது ஒரு டைப்பில் போடுறோம், நீங்களும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த தக்காளியை அந்த சென்டரில் உள்ள காம்பு பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா தக்காளிலையுமே இந்த மாதிரி சென்டரில் உள்ளதை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அது அப்படியே கெட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளிலாம் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணாவே போதும். இந்த மாதிரி நம்ம எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த புளி பார்த்தீங்கன்னா புளிலையும் நம்ம அந்த ஓடு இந்த தும்பெல்லாம் இல்லாமல் நம்ம எல்லாமே எடுத்துடலாம். எடுத்து அதையும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேன் வச்சுட்டு கடுகு 1.5 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நம்ம நல்லா இதை வறுத்துக்கலாம். ரொம்ப கருகி போயிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அந்த பேன்லேயே அப்படியே விட்டுக்கலாம். விட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பூண்டு, அது ஒரு 30 பல் அளவுக்கு இருக்கு. நம்ம அந்த 30 நம்பரை நம்ம இதை போட்டு அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வெந்து பொன்னிறமாக வரும். இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம அதை நல்லா வறுத்துட்டு அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வதக்கிட்டு. அதையும் இப்போ நம்ம இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வேக வைக்கணும். அதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம், நல்லெண்ணெய். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியில அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட அந்த புளி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புளியெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இது பழைய புளி தான். நீங்கள் புது புளி போட்டிங்கன்னா நல்லா கலராக இருக்கும் கொஞ்சம். இந்த புளி போட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 2 விசில் விட்டுட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குல்ல. இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இப்போ நம்ம தண்ணியே ஊற்றலை பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி தான் நமக்கு நம்ம வெயிட் போட்டு 2 விசில் விட்டுட்டு எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு நம்ம இதை சேர்க்குறோம். உப்பு நம்ம சேர்த்து நல்லா இப்போ நம்ம கிளறி விடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 டீஸ்பூன் உப்பு போட்டேன். பத்தலை, இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இன்னும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
4 டீஸ்பூன் சேர்க்குறேன் நான் இப்போது. உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுக்கணும். இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம இதை நல்லா அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுக்கணும். இந்த தக்காளி ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்துக்கு, தோசை, இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாதம் சூடாக செஞ்சுட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாவே போதும், செம்மையாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும் பாருங்கள். இப்போ நம்ம பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் இதில் போட்டிருக்கோம். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். ஏன்னா இந்த ஊறுகாய்க்கு நம்ம நிறைய எண்ணெய் விடும்போது தான் இது வந்து நமக்கு கெட்டு போகாது சீக்கிரமாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் நான் வந்து கடுகு சேர்த்துருக்கேன். இது வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஏற்கனவே நம்ம பொடி பண்ணுறோம் வேறு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டும் போட்டு லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம 1 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் வந்து நம்ம வெந்தயமும் வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அந்த பூண்டையும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்துக்கலாம். இதில் கடுகும் வெந்தயமும் அந்த பொடியை இதில் சேர்த்து நம்ம லைட்டாக அப்படியே கலந்து விடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், அவ்வளோதாங்க, அருமையான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்துக்கு, தோசை, இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹாப்பி ட்ரெடிஷனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.